ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா ஆதார் கார்டு பத்தி தான். ஆதார் கார்டு வந்து புதுசா எப்படி அப்ளை பண்ணுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு புதுசா ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றோம்னா என்ன ப்ரொசீஜர்? ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நியர்பைல ஆதார் எனேபிள் சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அது வந்து இப்போ டோக்கன் பேஸ்ல தான் போயிட்டு இருக்குது. நான் அந்த கிரவுட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சில இடங்கள்ல 30 டோக்கன் கொடுப்பாங்க, சில இடத்துல 50 டோக்கன் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு எது அக்சசபிள் ஈஸியா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க டைரக்டாவும் போய் டோக்கன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எம் ஆதார் மொபைல்ல வந்து ஒரு ஆப் அவங்க வந்து ஆதார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பக்கத்துல எங்க உங்களுக்கு தேவையோ அங்க வந்து நீங்க அந்த ஆப் ஓபன் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்தது வந்துட்டு ஓகே அந்த டேட் உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆயிரும். டோக்கனோ எது வாட் எவர் மேபி ரெண்டுல ஃபைனலைஸ் ஆச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனவொடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணா நீங்க அது எனேபிள் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 5 கொடுப்பாங்க. அதாவது குழந்தைங்க இருக்காங்களா, இந்தியன் சிட்டிசன் அண்ட் இல்லைன்னா என்ஆர்ஐஸ் இந்தியால வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஃபார்ம் 5 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் இருக்கு. ஸோ அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஆதார் சென்டர் போறோம். அப்போ போகும்போது வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா நீங்க எடுத்துட்டு போனா குழந்தைக்கு அது ஒன்று தான் நமக்கு ப்ரூஃபா இருக்கும். அடுத்து வந்து பேரண்ட்ஸோடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஓகே, முக்கியமா ஆதார் கார்டு. ஸோ இது நீங்க ரெண்டுமே எடுத்துட்டு போனீங்கனாலே போதும். வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் பெருசா தேவைப்படாது. ஓகே, இப்போ நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்டேட் பண்ணிருவாங்களா, இல்ல நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? இல்ல நீங்க ப்ராப்பரா உங்க டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபீட் பண்றாங்களா, அதாவது டைப்பிங் வந்து கரெக்டா போடுறாங்களா அப்படின்றது முக்கியமா இருக்கு. மற்றபடி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு கீழே சின்ன குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது மட்டும் தான் எடுத்துட்டு போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா கருவிழி அவங்க எடுப்பாங்க, அந்த ஐஸ் எடுப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு தம்பு மட்டும் தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க அப்டேட் பண்ணும்போது 5 தம்பும் வரும். ஓகே, ஏதாவது ஒரு தம்ப்நெயில் சிங்கிளா கூட எடுப்பாங்க. பட் அது கரெக்டா இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். ஓகே, பாத்துக்கணும். ஆனா என்ன அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கணும். எல்லாமே நான் கரெக்டா கொடுத்தாச்சு, அவங்க கரெக்டா அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காப்பி மாதிரி காமிப்பாங்க, இல்லைன்னா மானிட்டர் காமிப்பாங்க, நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆமா, நீங்க அதுதான் முக்கியமா அவங்க அப்டேட் பண்ணி மானிட்டர் நீங்க செக் பண்ணும்போது பேரு, அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், தமிழ்ல தப்பா இருந்தாலும் அது தப்பு, திரும்பி அடுத்தது நீங்க ஓட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த ஃபார்ம் 5 நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, கொடுக்கும்போது என்னன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம அடித்தல் திருத்தலே இருக்கக்கூடாது, ஒயிட்னர் போடவே கூடாது. அந்த ஃபார்ம்ல கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்க எழுதணும். பர்த் சர்டிபிகேட்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா முன்னாடி அது அக்செப்டபிளா இருந்துச்சு, இப்ப அப்படி அக்செப்டபிள் கிடையாது. அதுல வந்துட்டு நீங்க கரெக்டா எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும் அது வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. ஓகே. அதுல நீங்க ஒவ்வொரு லெட்டரா நீங்க செக் பண்ணணும். ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும், யுவர் ஆதார் இஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் இன்கரெக்ட் டேட்டாஸ் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப நீங்க அதுல A to Z வரைக்கும் அப்டேட், நேம் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, ஜெண்டர் அவங்க கரெக்டா போட்டிருக்காங்களா. ஏன்னா அவங்க 10, 15, 50 பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது அவங்க ஆதார் எனேபிள் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா சர்வர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது. அவங்கள ஒரு ஹரிபரியில ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் மேனுவல் எரர் வர்றது காமன் தான், வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணி அது ஓகேனா மட்டும்தான் அடுத்தது அக்செப்ட் பண்ண கொடுக்கணும். ஓகே. அது எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆதார் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆதார் எடுக்கும்போது பேரண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இதை வந்து நோட்டீஸ் பண்ணணும்? அவங்க ஆதார் எடுக்கிறதுக்கு அவங்க எனேபிள் சென்டர் போறதுக்கு முன்னாடி அவங்க ஆதார்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபாதர் நேமா இருக்கட்டும், உங்களோட அட்ரஸா இருக்கட்டும், இதுவும் அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்ற அவங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா
ஆதாருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை தாண்டி நீங்க அங்க போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டென்ஷனாக பிபி ஆகும். இப்ப நம்ம சில இடங்கள்ல ஆதார் எனேபிள் அப்டேட்டுக்கு எல்லாம் போகும்போது சிலர் வந்து விரக்தியா பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்க இவ்வளவு நாள் நடையா நடக்கிறோம் அப்படின்றத பார்த்து பேசுறோம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறத நிறைய பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க கரெக்டா தானே கொடுத்தோம், இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு, நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நாங்க கரெக்டா தான் கொடுத்துருக்கிறோம், ஆனா நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த்தையே மாத்தி நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க. முக்கியமா ஜெண்டர்ல கூட சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்க சொல்றதை நம்ம எனேபிள் சென்டர் நீங்க போனீங்கனாலே டவுட் கிளாரிஃபை பண்றதுக்குன்னு ஒரு டீம் வரும். ரிஜெக்ஷன்னால திரும்ப வந்து கேட்கறதுக்காக என்கொயரிக்காக வரவங்க ஒரு டீம் வருவாங்க. அதுவும் டவுட் கிளாரிபிகேஷன் வர்றவங்களுக்கு கூட ஓகே பரவாயில்ல, அவங்க டென்ஷன் இல்லாம என்னன்னு கேட்டு போயிருவாங்க. இந்த ரிஜெக்ஷன் வந்து அவங்க கிட்டத்தட்ட 10 வாட்டி 15 வாட்டி அலைஞ்சிருப்பாங்க. ஒரு வெறுப்புல கோவமா வந்து பேசுறத கூட பார்க்க முடியும். அதுல முக்கியமான காரணம் நம்ம மேலே தப்பு இருக்கு. ஓகே, நீங்க அதை கரெக்டா ஒரு ஆஸ் எ பேரண்டா இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு எடுக்க போறோம், நம்ம இன்னைக்கு ஒன் டே நமக்கு அன்னைக்கு வேஸ்ட் தான். அன்னைக்கு நமக்கு சேலரியும் போயிட போகுது, டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஏன்னா சண்டே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க அதை பார்க்கும்போது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க எப்பவுமே வந்துட்டு ஆதார் புதுசா எடுக்க போறீங்கன்னா மண்டே போய் ஆதார் எனேபிள் சென்டருக்கு போகாதீங்க. எப்பவுமே கும்பலா இருக்கும், ஃபுல் கிரவுடா இருக்கும். அதான் இந்த வீக் டேஸ்ல மிடில் டேஸ் இருக்கு இல்லையா, இப்ப டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷா தான் இருக்கு. மேபி அந்த டைம்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க கொஞ்சம் கைண்டா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். என்ன வச்சுக்கோங்க, நீங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர்ல இருப்பாங்க, கும்பல் ஜாஸ்தியா இருக்குது, 4 பேர் வந்து ஏதாவது என்கொயரி கேட்டு மூட் அவுட் பண்ணி விட்டுருவாங்க, டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த டைம்ல நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாரும் ஹியூமன் பீயிங் தானே, அவங்களும் எவ்வளவு டெய்லி அவங்க ரொட்டீன் அந்த ஒர்க் பாக்குறாங்க. 10 பேர் வந்து திட்டுவாங்க, 2 பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இதுல வேற என்னன்னா காலையிலேயே வந்து நாங்க 7 மணிக்கே வந்து டோக்கன் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன் இன்னும் இவ்வளவு லேட் பண்றீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய மக்களும் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி பண்ணும்போது நீங்க அன்னைக்கு ஒன் டே வேஸ்ட் பண்ணி ஃபுல் டே உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக உட்காடுறீங்க. அப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல். அதனால உங்களுடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட்டோட மேட்ச் ஆகுதா, அட்ரஸா இருக்கட்டும், இனிஷியலா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீ கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுக்க வாங்க, இல்லைன்னா வராதீங்க. ஓகே, அதுதான். ஸோ அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வீக் டேஸ்ல வந்து மிட் ஆஃப் தி வீக் வந்து நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்லயே வந்து கிரௌட் உங்களுக்கு ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனாலதான் மிடில் வீக் சொல்றேன். சொல்ல முடியாது, அந்த டைமும் கூட்டம் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த டைம்ல போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா. சோ அந்த டைமிங்க வந்து நம்ம வந்து மக்கள் எங்க பிஸியா இருக்கிறாங்களோ அப்ப அந்த டைம்ல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஆனா நீங்க எம் ஆதார்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அது ஒரு சர்டன் லிமிடெட் நம்பர் ஆஃப் கவுண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த டைமிங்க்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த டைம்ல நீங்க ஈஸியா போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆதார் எடுக்கணும்னா ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்க என்னென்ன கவனிக்கணும்? முன்னாடி வந்து நீங்க சும்மா எப்படி கொண்டு கொடுத்தாலும் ஆதார் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. நீங்க குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பர்த் சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்ல அந்த குழந்தையோட பேர் கரெக்டா இருக்கா, அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தாப்புல அந்த பேர் கரெக்டா இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இனிஷியல் வந்து லாஸ்ட்ல இருக்கா, அதை ரெண்டாவது கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க அதை கரெக்ஷன் பண்ணி லாஸ்ட்ல கொண்டு வந்துக்கணும். அப்புறம் வந்து ஃபாதர் நேம், மதர் நேம், இது ரெண்டுமே வந்துட்டு அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது மாறி இருந்துச்சுனாலும் அது வந்து மிஸ்மேட்ச் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா குழந்தையோட ஜெண்டர், இது வந்து அவங்க கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்றத பாத்துக்கணும். மோஸ்ட்லி அதுல மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரங்கள் என்னன்னா ஒரு தவறுதலான டைப்பிங் ஏறா இருந்தாலும் கூட தவறுதலா அதை அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா பாத்துட்டீங்கன்னா குழந்தையுடைய அந்த பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ், ஃபாதர் மதர் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய அட்ரஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணாம அவங்க வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது இதுக்காக வந்து பர்த் சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். இனிஷியல் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா,
நீங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு வாங்கிடுறீங்க. ஆனா ஃபியூச்சர்ல குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிக்கும்போது அது எல்லாத்துலயுமே மார்க் ஷீட்லயா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாத்துலயுமே லாஸ்ட்ல தான் இனிஷியல் வரும். ஓகே, அது நமக்கு அது 80ஸ்ல இருந்து அப்படிதான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டுக்கும் ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து நேம் மிஸ் மேட்ச் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்ப நாளைக்கு அவங்க ஃபாரின் போறாங்க. ஃபாரின் போகும்போது பர்த் சர்டிபிகேட்டையும் இதையும் குடுக்கும்போது மிஸ் மேட்ச் ஆகும், ரிஜெக்ட் ஆகும். விசா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஸ்போர்ட்டே ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ வந்து அத வந்து அவங்க கரெக்ட்டா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதாரே வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஓகே. இப்ப நீங்க ஆதார் வந்து எப்படின்னா பர்த் சர்டிபிகேட்ட பேஸ் பண்ணி தான் வரும். குடுத்துருவாங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்டிபிகேட் முடிச்சு இவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பேங்க் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஆதாருக்கும் பர்த் சர்டிபிகேட் மிஸ் மேட்ச், பேங்க் அக்கவுண்ட் ரிஜெக்ட். இப்போ வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அப்ளை பண்ணும்போது ஆதார் ஸ்கூல் சர்டிபிகேட் மிஸ் மேட்ச் ரிஜெக்டட். ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ ஆதார் எடுக்கும்போது எதுக்காக வந்து நம்ம அப்பா அம்மா பேரோட நேம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும்? என்னதான் இப்ப நீங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல அவங்க வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அப்பாவோட பேருக்கு பின்னாடி இனிஷியல் போட்டு கொடுத்துடுறாங்க. அம்மாக்கு பேருக்கு பின்னாடி இனிஷியல் போட்டு கொடுத்துறாங்க. ஆனா பர்த் சர்டிபிகேட் வாங்கி வச்சு பார்க்கும்போது இங்க வந்து ஆதார்ல வந்து அப்பாக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சோ இப்ப இவங்க அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் மேட்ச் ஆயிடும். அப்போ என்னன்னா குழந்தையோட ஆதார் கார்டு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம இப்ப ஆதார் அப்ளை பண்ணும்போது எதுக்காக வந்து நம்ம பர்த் சர்டிபிகேட்ல வந்து அட்ரஸ் கரெக்ஷன் கரெக்டா இருக்கான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டெலிவரிக்காக ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுல கொண்டு வருவாங்க. ஓகேவா? அப்போ அந்த அவங்க ஏரியால தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் செக் பண்ணிட்டு அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அட்ரஸும் வந்து அவங்க அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய அட்ரஸ் ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவன் என்ன பண்ணுவாரு, ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு மாத்திருப்பாரு. அப்போ குழந்தையுடைய இந்த பர்த் சர்டிபிகேட்ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அப்பா அம்மாவுடைய இந்த ஆதார் கார்டுல இன்னொரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இவங்க கொண்டு போய் வந்து குழந்தைக்கு வந்து ஆதார் அப்ளை பண்ணும்போது மிஸ்மேட்ச், அட்ரஸ் மிஸ்மேட்ச். இதனால குழந்தையோட ஆதார் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க ஆதார் அப்ளை பண்ண போனாதான் ஆதார் ரிஜெக்ட் ஆகாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ ஆதார் எடுக்கணும்னா நம்ம டிஜிட்டல் பர்த் சர்டிபிகேட் வந்து மேண்டேட்டரியா? இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு நீங்க ஹேண்ட் ரிட்டன்ல வந்துட்டு பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நீங்க ஆதார் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அக்செப்டபிள் கிடையாது. டிஜிட்டல் சிஸ்டம்ல அதுல QR கோடு இருக்கும். சோ அது குழந்தையோட போட்டோவோட வர்றதுனால அதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இப்ப அக்செப்டபிள். அதை விட்டு மேனுவலாவோ இல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அதனால நீங்க வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியாது, ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஜி, இப்போ ஆதார்ல வந்து நேம் கரெக்ஷன் பண்ணணும்னா இப்போ 10th 12th சர்டிபிகேட் வச்சுட்டு நம்ம நேம் கரெக்ஷன் பண்ணலாமா? 10th 12th சர்டிபிகேட் வச்சு பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த இயர்ல உள்ளதா இருந்தாலும் நீங்க வச்சு வந்து ஆதார்ல நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப டிஜிட்டலைஸ்டு டேட்டாவோட சேர்த்து வித் போட்டோவோட வரும். ஓகேங்களா? அந்த மார்க் ஷீட்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை வச்சு நீங்க வந்து ஆதார்ல வந்து நேம் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாம பழைய டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க வந்து நேம் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகே. சோ அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நம்ம ஆதார்ல நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாமா? இல்ல, பாஸ்போர்ட்டை வச்சு நீங்க ஆதார்ல நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த வேலிட் டாக்குமெண்ட் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்ல பின்னாடி வந்து சர்நேம் இல்லைன்னா ஃபேமிலி நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம் வந்து ஆட் ஆகி வரும். ஆனா அவங்களுடைய மார்க் ஷீட்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய பேர் மட்டும் இருக்கும், வித் இனிஷியலோட இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கூல்ஸ் மார்க் ஷீட்ஸ்ல எல்லாமே பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பாஸ்போர்ட்டை ஒரு டாக்குமெண்டா வச்சு ஆதார்ல நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி இல்லாம பாஸ்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, உங்களுடைய மற்ற சர்டிபிகேட்ஸ்ல எல்லாம் வேற நேம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க பாஸ்போர்ட்டை ஒரு டாக்குமெண்டா வச்சு நீங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார்ல கரெக்ஷன் ஆயிரும். அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய மார்க் ஷீட், அதர் டாக்குமெண்ட், பேங்க் பாஸ்புக்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேரியேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆதார வந்து லிங்க் பண்ண போறீங்க அப்படின்னா பேங்க் டாக்குமெண்ட் வந்துட்டு மிஸ்மேட்ச், நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி நீங்க பேனுக்கு போறீங்க அப்படின்னா பேன் கார்டை வந்து நேம் மிஸ்மேட்ச்னு காமிக்கும். திரும்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல
பாஸ்போர்ட்டை ஒரு ஆவணமா நீங்க பயன்படுத்துங்க. ம். அப்படி இல்ல அப்படின்னா பாஸ்போர்ட்டை வந்து நீங்க செகண்டரியா வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. இப்போ இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் இல்ல. அவர்கிட்ட பர்த் சர்டிபிகேட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ பர்த் சர்டிபிகேட் வச்சு அவர் ஆதார்ல நேம் கரெக்ஷன் பண்ணலாமா? பர்த் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க பர்த் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க ஆதார்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுல ம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் டிஜிட்டலைஸ்டா இருக்கணும். ம். ஓகேங்களா? வித் கியூஆர் கோடா இருக்கணும் இருக்கணும். ஆனா நீங்க வந்து பழைய பர்த் சர்டிபிகேட்ல ஹேண்ட் ரிட்டன்லயோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைப்பிங்ல இருக்கும், முன்னாடி பழைய டாக்குமெண்ட்ல இருக்கும். ம். அதை வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஆதார் கார்டுல நேம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகே. பண்ணலாம்ன்றீங்க. அதே மாதிரி இப்போ வோட்டர் ஐடி வச்சுட்டு நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாமா ஆதார் கார்டுல? ஓட்டர் ஐடி வந்து வேலிட் டாக்குமெண்ட் தான். இப்போ ம். வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்ஏஆருக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து வேலிட் ப்ரூஃபா மாறிடுச்சு. ம். முன்னாடி வந்து நிறைய ஃபேக் ஓட்டர் ஐடி இருக்கும், ம். மோசடிகள் இருக்கும், அட்ரஸ் சரியா இருக்காது அப்படின்னா. ம். இப்போ எஸ்ஏஆருக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஆதார் கார்டுக்கு மேட்ச் பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. ம். ஸோ ம். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஓட்டர் ஐடியை ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்கலாம். அதே டைம்ல திரும்ப நான் என்ன சொல்றதுன்னா, ஓட்டர் ஐடியில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. ஓட்டர் ஐடியில கரெக்ஷன் பண்றது ஈஸி. ஓகே. ஓகே, உங்க ஏதாவது ஒரு கெசட் ஆபீசர்கிட்ட கையெழுத்து வாங்கி கூட நீங்க வந்து ஓட்டர் ஐடியில கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உங்க ஓட்டர் ஐடியில நேம் வேற எல்லா டீடைல்ஸும் கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆதார் அப்டேட் பண்ணுங்க. ஆதார்ல நேம் கரெக்ஷன் பண்ணுங்க. ம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இது இல்லாம நீங்க வந்துட்டு ஓட்டர் ஐடியில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதோட சேர்த்து நீங்க வந்து ஆதார் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் தவறா வந்துரும். திரும்பி அதே தான் பேன் அதே ஆதார் ரிப்பீட் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும், பேங்க் பேன் மிஸ்மேட்ச் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. சோ இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சு ஆதார்ல நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாமா? கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனா அதுவுமே டிஜிட்டலைஸ் தான். இப்போ ரீசென்ட்டான கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து போட்டோ இருக்கும், கியூஆர் கோடோட தான் வருது. ம். ம். ஆனா பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போட்டோ இருக்காது, ஆனா கெசட்டட் ஆபீஸோட கையெழுத்து இருக்கும். ம். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்துட்டு ஒரு தாசில்தார் தான் சைன் பண்றாங்க, ம். சீல் அண்ட் சைன் பண்றதுனால அது ஒரு கெசட்டட் ஆபீசர் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் அப்படின்றதுனால நீங்க அதை ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். ம். பட் போட்டோ மஸ்ட். அது இருந்தா மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் அப்புறமா சர்டிபிகேட்ஸ் பத்தி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணலான்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ எந்தவித சர்டிபிகேட்டும் ஐடி ப்ரூஃப் இல்ல. இப்போ அவங்க போயிட்டு எப்படி நேம் கரெக்ஷன் பண்ணுவாங்க? இது ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ ஒரு 50, 60ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டுல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவரு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாரு. ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் அந்த மார்க் ஷீட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. டிசி வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால அது உங்கள்ட்ட இருக்கிறது வாய்ப்பு கம்மியா இருக்கும். ம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளிநாடு போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவங்கள்ட்ட இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார் தான் வந்து கொடுப்பாங்க. ம். அவங்க கெசட்டட் ஆபீசர் தானே. ம். கெசட்டட் ஆபீஸோடைய சீலோட வர்றதுனால அது ஒரு வேலிட் ப்ரூஃப் தான். ஓகே. அதுவுமே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு பேர்ல, இல்லைன்னா வேற எதுலயாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்லி கரெக்டா சரி பண்ணி நீங்க வந்து அதை பெர்ஃபெக்டான ப்ரூஃபா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்துட்டு ஆதார்ல நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ம். ரெண்டாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த அளவுக்கு அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஒன்று வந்து உங்களுக்கு தாசில்தார் ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க, இன்னொன்று ரெசிடென்சியல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ம். ரெசிடென்சியல் சர்டிபிகேட்ங்கிறது நீங்க அந்த முகவரியில வசிக்கிறீங்க அப்படின்றது. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க பல வருடங்களா இல்ல சில வருடங்களா இந்த ஊர்ல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்றதுக்காக கொடுக்குறது. ஓகே. ஓகேங்களா? சோ அதனால அதை கரெக்டா நீங்க வாங்கி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஜி, இப்போ நிறைய பேர் வந்து ஆதார் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வருது இல்லையா? அது எதுக்காக ரிஜெக்ஷன் வருது? ரிஜெக்ஷன் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த பயோமெட்ரிக் ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எடுக்கும்போது பதிஞ்சிருக்காது. ம். ஸோ அது அக்செப்டபிள் போயிரும். ஆனா அங்க அடுத்தது வரும்போது பாத்துட்டீங்கன்னா ஒரு 1 or 2 daysல 1 weekல யுவர் ஆதார் கார்டு இஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டு வரும். ம். ம். அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஆதார் கார்டை வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்கணும். ம். இவங்க அதை அப்டேட் பண்ணியே வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ம். ஸோ அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு அப்டேட்டடா இல்ல அப்படின்னாலும் குழந்தையோட ஆதார் கார்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேம் மிஸ்மேட்ச். ம். இவங்க பெர்த் சர்டிபிகேட்ல ஒரு மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க ஆதார் கார்டுல பேர் வேற மாதிரி இருக்கலாம், ம். அட்ரஸ் வேற மாதிரி இருக்கலாம். ம். ஸோ இந்த காரணங்களாலையும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க இப்போ சொல்லும்போது பயோமெட்ரிக்ல வந்து ரிஜெக்ஷன் வரும்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த மாதிரி ரிஜெக்ஷன்? இப்போ இது வந்து சில நேரங்கள்ல வந்து சர்வர் எரரா கூட இருக்கலாம். ம். சில நேரங்கள்ல வந்து கரெக்டா பதியாம இருக்கலாம். இவங்க ஆதார் எனேபிள் சென்டர் போறாங்க, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போறாங்க, பேங்க் போறாங்க,
போய் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக் வந்து வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? வைக்கும்போது அது ஓகே, அது கரெக்டா ஆன மாதிரி தெரியும். ஆனா அது அப்டேட் ஆகும்போது கரெக்டா இல்ல அப்படின்னாலும் அதனாலயும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பயோமெட்ரிக் வைக்கும்போது கரெக்டா வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க பார்த்து அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்டோட ஆதார் இப்போ அப்டேட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? மெயினா எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு. ஓகே. 2வது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பெர்த் சர்டிபிகேட். 3வது வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் மிஸ்மேட்ச். ஓகே. சோ இந்த 3 ரீசன் தான் மெயின் ரீசனா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. ஓகே. இப்போ பயோமெட்ரிக் வந்து அப்டேட் ஆகலன்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி? அது வந்து குழந்தைக்கு வந்து பயோமெட்ரிக் அவங்க எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பெரியவங்களுக்கு எடுத்தாலும் கூட அது வந்து கரெக்ட்டா எடுத்த மாதிரி இருக்கும். அத ஓகே அக்செப்ட் பண்ணிரும். அது வெரிஃபை பண்ணும்போது பயோமெட்ரிக் மிஸ்மேட்சிங் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால பயோமெட்ரிக் நீங்க எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கரெக்ட்டா அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட்டா கேட்டு கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு ரிஜெக்ட்டும் ஆகாது. ஓகே. அதே மாரி பேரண்டோட ஆதார் வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகலன்னா, அத பேஸ் பண்ணியும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. ஃபாதர்ஸ் என்ன பேரண்ட்ட பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டைம் ஆதார் எடுத்திருப்பாங்க. அத அப்டேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒன்லி இன்ஆக்டிவா இருக்கலாம். இல்லன்னா சில நேரங்கள்ல வந்து அது அப்டேட் இல்லாதனால அது அப்படியே இருக்கும். இவங்க குழந்தைக்கு ஆதார் அப்டேட் பண்ண போறாங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த பேரண்டோடைய ஆதார் வந்து ஆக்டிவ்ல இல்லாம இருக்கிறதுனால, இல்லன்னா அப்டேட் இல்லாதனால கூட குழந்தையோட ஆதார் கார்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ அதனால எப்பவுமே வந்து நீங்க 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார. இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ எதற்காக வந்து அம்மா, அப்பாவோட ஆதார் கார்டு மிஸ்மேட்ச் பேஸ் பண்ணி அவங்க ஆதார் கார்டு ரிஜெக்ட் பண்றாங்க? இல்ல இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்பா, அம்மாவுடைய ஆதார் கார்டுல பேரு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ஆனா குழந்தையோட பெர்த் சர்டிபிகேட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்பாவோட பேர் கொஞ்சம் மாறி இருக்கும். அம்மாவோட பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். இவங்க அந்த பெர்த் சர்டிபிகேட்ட கரெக்ட்டா கிராஸ் வெரிஃபை பண்ணாம, அவங்க வாங்கி கொண்டு அத வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்காக குடுத்தாங்க அப்படின்னா, ஃபாதர், மதர் நேம் வந்து மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பெர்த் சர்டிபிகேட் வாங்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? குழந்தையோட நேம் கரெக்ட்டா இருக்கா? ஃபாதர், மதர் நேம் கரெக்ட்டா இருக்கா? அந்த மாரி எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா தான் ஆதார் கார்டு வந்து ஈஸியா கிடைக்கும். அப்படி இல்லன்னா மிஸ்மேட்ச் அவங்க எதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆதார், பெர்த் சர்டிபிகேட் மிஸ்மேட்ச்ன்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்து அதுக்கப்புறம் ஓட வேண்டியது இருக்கும். கரெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்க. திடீர்னு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுறாங்க. இப்போ அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வச்சுட்டு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா, அத வச்சுட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு உண்டா? இல்ல ஆமா. இப்ப என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப பெர்த் சர்டிபிகேட்ட நீங்க வச்சுட்டு பேரண்ட்ஸோட ஆதார் கார்ட கொண்டு நீங்க வந்து பாப்பாக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க போறீங்க. பாப்பா குழந்தையுடைய பெர்த் சர்டிபிகேட்ல ஒரு அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்பா, அம்மா இவங்களுடைய ஆதார் கார்டுல இன்னொரு அட்ரஸ் இருக்கு. ஏன்னா ஆதார் கார்டு தான் ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபார் சைல்டு குழந்தைக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது 2மே மிஸ்மேட்ச் ஆயிரும். ஓகேவா? அதான் எப்பவுமே என்ன சொல்றோம்னா, நீங்க அட்ரஸ் குடுக்கும்போது கரெக்ட்டான அட்ரஸ் குடுங்க. அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேர்ல ஒருத்தருடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் குழந்தையோட பெர்த் சர்டிபிகேட்ல இருக்கணும். அப்படி இல்லன்னா குழந்தையோட பெர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டுல இருக்கணும். அப்படி இருந்தா வந்து ரிஜெக்ட் ஆகாது. அப்படி இல்லாத பட்சத்துல அட்ரஸ் மிஸ்மேட்ச்னு ஈஸியா ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போகலன்னா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஜி இப்போ ஆதார்ல இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுன்னா எப்படி எத்தனை முறை பண்ணலாம்? எப்படி என்ன ப்ரொசீஜர்ஸ்? இல்ல அது ஆதார்ல வந்துட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கூட பார்த்திருக்கோம். அதுல ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா ஒரு சில வேலிட் டாக்குமெண்ட்ஸ வந்து நம்ம குடுத்தா மட்டும் தான் வந்துட்டு அவங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓகே. முன்னாடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்மட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும். நம்ம இருக்கிற ஒரு அட்ரஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாரி ப்ரூஃப் ஆயிரும். இல்லன்னா லோக்கல்ல ஏதாவது ஒரு சின்ன ஆபீசர்ஸ் கிட்ட வாங்கி குடுத்தா கூட வந்து சேஞ்சஸ் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அத வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது நல்ல விஷயம் கூட. ஏன்னா தேவையில்லாம வந்துட்டு அன்வான்டட் கரெக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றது வரும். ஓகே. இப்போ நீங்க ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட் அப்படின்ற மாரி சொன்னீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு மாறுறேன். இப்போ அந்த ரெண்டல் அக்ரீமெண்ட் வச்சுட்டு நான் ஆதார்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாமா?
ரெண்டல் அக்ரிமெண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ம். ஆனா உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கும். ம். ம். ஓகேங்களா? நீங்க அத பண்ணி ஒரு கெசட்டட் ஆபீசர் அத கரெக்ட்டா சீல் பண்ணி, சைன் பண்ணி குடுத்திருந்தாருன்னா, நீங்க அத வச்சு எலிஜிபிள் தான். அத வச்சு நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அது இல்லாம சும்மா ரூ. 10 ரூ. 20 பாண்ட் பேப்பர்ல சும்மா ஏதோ கடமைக்காக வாங்குறாங்க இல்லையா? ம். அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஓகே. ஓகேவா? அது இப்ப நெறைய வீடுகள்ல அக்ரிமெண்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். குடுத்தாலும் இந்த மாதிரி வந்து அன்ரிஜிஸ்டர்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்ட வச்சு நீங்க வந்து கரெக்ஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க இல்லையா? ரெண்டல் அக்ரீமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ம். நெறைய இடத்துல வந்து ரெண்டல் அக்ரீமெண்ட்டே போட மாட்டேங்கிறாங்க. ரிஜிஸ்டரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க டெனன்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு பிரச்சனை உள்ள விஷயம் தான். கண்டிப்பா. அதாவது இந்த டாக்குமெண்ட் அதாவது அன்ரிஜிஸ்டர்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்ட வச்சுட்டு நீங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வோட்டர் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வோட்டர் ஐடி வச்சுட்டு நீங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஆதார்ல? வோட்டர் ஐடி வச்சுட்டு நீங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். ம். ஆனாலும் அதுல டவுட்ஸ் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. ம். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வோட்டர் ஐடில அவ்வளவு அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து அட்ரஸ் குடுத்திருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. மேபி உங்களுடைய வோட்டர் ஐடி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ம். டோர் நம்பரு, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய தாலுக்கு அந்த 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 மாரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கிற பட்சத்துல, நீங்க அத வந்து ஒரு ஆவணமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓகே. என்ன சொல்றேன்னா, இப்ப அப்டேட்டட் வோட்டர் ஐடிஸ் இருக்கு இல்லையா? ம். பழைய வோட்டர் ஐடிஸ் வந்து கண்டிப்பா செல்லுபடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். கலராவும் இருக்காது. ப்ராப்பர் அப்டேட்டும் இருக்காது. ம். ஆனா இப்ப ரீசென்ட்டா வரக்கூடிய அப்டேட்டட் வோட்டர் ஐடிஸ் எல்லாமே வந்து அக்செப்டபிள் தான். ம். ஆனா அதுல வந்து உங்களுடைய பேரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய வோட்டர் ஐடிஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல நேம் கரெக்ட்டா இருக்கும். தமிழ்ல தப்பா இருக்கும். ம். பட் ஓட்டு போடுறதுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. ம். அவங்களுக்கு அந்த ஐடில ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தா போதும். கியூஆர் கோடு இருந்தா போதும். அவங்க இருந்த பாட்டுன்னு போதும் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பார்ப்பாங்க. மேட்ச் ஆச்சுன்னா, அதாவது தமிழ்ல இருக்கா, இங்கிலீஷ்ல இருக்காங்கிறது பிரச்சனை கிடையாது. ம். உங்க டேட் ஆஃப் பர்த் தப்பா இருந்தா கூட அது ஒரு மேட்டர் கிடையாது. உங்க ம். அட்ரஸ் தப்பா இருந்தா கூட மேட்டர் கிடையாது. ஓகே. ஓட்டு போடுறதுக்கு தான் அது ஒரு கார்டா இருக்கு. பட் நீங்க அது ஆதாருக்கு வந்து ப்ரூஃபா குடுக்கும்போது, அந்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, நாளைக்கு உங்களோட என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஆதார்ல கரெக்ஷன் பண்ணிருவீங்க ஓட்டர் ஐடி வச்சுட்டு. ம். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி வச்சு நீங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணியிருக்க பட்சத்துல, ம். ஆதாருக்கும் பேங்க்குக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். ம். ஆதாருக்கும் பேனுக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். சோ அது ம். பிரச்சனைகள் இருக்கு. ம். அதனால இந்த ஓட்டர் ஐடி நீங்க பயன்படுத்துங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு டெனன்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷமா ரெண்டல்ல இருந்தாங்க. இப்போ திடீர்னு சடனா ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்குறாங்க. ப்ராப்பர்ட்டிய வாங்கிட்டு இப்ப அந்த இடத்துல மூவ் ஆன் ஆயிடுறாங்க. மூவ் ஆன் ஆயிட்டு இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஆதார்ல போயிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்றாங்க. அந்த மாரி நம்ம பண்ணிக்கலாமா? ஆ அதாவது ஹவுஸ் டாக்ஸ் ரெசிப்ட். ஹவுஸ் டாக்ஸ் ரெசிப்ட் அதாவது என்னன்னா கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கணும். ம். மேனுவல் ரைட்டிங் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் திங்ஸ். ம். 2வது அதுல அட்ரஸ் கிளியரா இருக்கணும். நான் ம். பெரும்பாலும் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஹவுஸ் டாக்ஸ் ரெசிப்ட்ல அட்ரஸ் ப்ராப்பரா இருக்காது. ம். டோர் கரெக்ட். நம்பர் ஏதாவது குடுத்திருப்பாங்க. அதாவது கிளியரா இருக்காது. ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஒரு 3, 4 லைன்ஸ்க்கு இப்ப வந்து பேர் இருக்கும். குடுத்திருப்பாங்க. மேபி டோர் நம்பர் குடுத்திருந்திருக்கலாம். இந்த நம்பர்ஸ் குடுத்திருக்கலாம். ஸ்ட்ரீட் பேர் குடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த தாலுக் இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். ஏதோ ஒண்ணு வந்து மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதனால ப்ராப்பர்ட்டி டாக்ஸ வச்சு உங்களுக்கு ஆதார்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ம். ஆனா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கணும். அதே டைம்ல அதுல கரெக்ட்டான அட்ரஸ் இருக்கணும். ம். அது இல்ல அப்படின்னா சிக்கல் தான். ஓகே. ஸோ இப்ப அதே மாதிரி இப்போ பேங்க் பாஸ்புக்கும் இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸோட பாஸ்புக் வச்சுட்டு நம்ம ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாமா? அது அக்செப்டபிள். ஆனா பிரைவேட் பேங்க் ப்ரூஃப் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நேஷனலைஸ் பேங்க் இருக்கு இல்லையா? ம். அதோட இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ம். அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன அதே தான். ம். இருக்கக்கூடிய அட்ரஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, உங்க ஃபோட்டோ அதுல அட்டாச் பண்ணியிருக்காங்களான்னு நீங்க பாருங்க. ம். அது ஒன் ஆஃப் த ப்ரூஃபா நீங்க குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதார் சொல்றாங்க. ம். ஆனா சில இடங்கள்ல வந்துட்டு அத கொண்டு போனா ரிஜெக்ட் பண்றதாகவும் தகவல்கள் இருக்கு. ம். ஓகேவா? அதனால அதெல்லாம் வந்து கெசட்டட் ஆபீசர்ஸ் தானே. ம். அவங்க இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய பாஸ்புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். பாஸ்புக்ல உங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஃபோட்டோ நீங்க ஒட்டியிருப்பீங்க. அதுல ம். வந்து பேங்க் மேனேஜர் சீல் பண்ணி சைன் பண்ணியிருந்திருக்கும். ம். ஓகேவா? ஓகே. அது சீல் அண்ட் சைன் இல்லாம நீங்க கொண்டு போனீங்கன்னா, இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே. இப்ப நெறைய பேங்க்ல பாத்தீங்கன்னா, பாஸ்புக் நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். ம். ஒவ்வொரு இதுலயும் மேனேஜர் சைன் பண்ணிட்டு வேற ஃபோட்டோ மட்டும் ஒட்டி குடுத்துருவாங்க. ம். நீங்க உங்களுக்கு ஆதாருக்கு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பாஸ்புக்க கொண்டு குடுத்து, இத நான் வந்து அட்ரஸ் ப்ரூஃபா குடுக்க போறேன். எனக்கு வந்து இத ஃபார்மாலிட்டீஸ் பண்ணி குடுங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா செக் பண்ணிட்டு, அங்க இருக்கிற டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோ ஒட்டி அதுல சீல் பண்ணி, சைன் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. அத நீங்க ப்ரூஃபா நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே. நான் அப்படி இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்துட்டு அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற தகவலும் வருது. ஆனா ம். அது ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் தான். ம். அத ம். பண்ணலாம். ஸோ அத வச்சு பண்ணிக்கலாம்.
மக்கள். ஸோ அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இத தவிர்த்து வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ வச்சு ஆதார்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, அனெக்ஸர் ஏ அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட். இத வந்து ஆதார் எனேபிள் சென்டர்லயே அவங்க குடுப்பாங்க அட்ரஸ் சேஞ்சுக்காக. ம். முன்னாடி வந்து நெறைய கரெக்ஷனுக்காக அத பயன்படுத்திட்டு இருந்தாலும், இப்போ வந்து அட்ரஸ் சேஞ்சுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க. ம். அத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணி, ஏதாவது ஒரு கெசெட்டட் ஆஃபீசர், ம். ஆனா நமக்கு கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். சீல் பண்ணி அந்த மாரி ஒரு கெசெட்டட் ஆஃபீசர் கிட்ட ம். நீங்க சீல் பண்ணி சிக்னேச்சர் வாங்கி குடுத்தீங்கன்னா, அது அக்செப்டபிள். ஓகே. ம். ம். ஓகேவா? அப்ப நீங்க வந்து ரெண்டல் அக்ரீமெண்ட்லயும் பார்க்க வேண்டாம், ஹவுஸ் டாக்ஸ் ரெசிப்ட்லயும் பார்க்க வேண்டாம், ம். வேற பாஸ்புக் அது எதுவும் பார்க்க வேண்டாம். அங்க இருக்கும் வாங்கி நீங்க வந்து அ அட்டஸ்டேஷன் பண்ணி வாங்கி குடுத்துட்டீங்க அப்படின்னா, ம். அத வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அது ஒரு வேல்யூபிளான டாக்குமெண்ட். இப்ப அதுதான் பெரும்பாலான ஆதார் எனேபிள் சென்டர்ல அக்செப்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்போ இது ரிலேட்டடா வந்து எங்க போய் அட்ரஸ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாலும், ஃபர்ஸ்ட் எடுத்தவனே வந்து ஆதார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டா கேட்கறாங்க. ஸோ அது தவிர்த்து ஆதார்லயே இப்படிதான் இருக்கு. அத தவிர்த்து நம்ம வேற எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும்? நீங்க கேட்கறது கரெக்ட். எங்க போய் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார கேட்கறாங்க. ஆதார்ல கரெக்ட். இப்ப பேங்க்ல போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா ஆதார தான் கேட்பாங்க. ஆமா. கரெக்ட்டா? வேற ஏதாவது இப்ப ரெண்டல் அக்ரீமென்ட்க்கு வேணும்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ஆதார தான் ஆதார்ல கேட்பாங்க. கேட்கறாங்க. அப்ப ஆதார்ல அப்ப என்ன பண்றது அப்படின்றது நீங்க கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி. ம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலன்னா, ஒரு இடத்துக்கு நீங்க வந்து மூவ் ஆகுறீங்க, ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் அட்ரஸ் கார்டு அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. ம். ஓகேங்களா? அது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கான கார்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டல் அட்ரஸ் கார்டு இருக்கு இல்லையா? ம். இத நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் உங்களுக்கு லெட்டர் எந்த இருக்கோ, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த போஸ்டல் அட்ரஸ் கார்ட வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? அப்புறம் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ல வந்து நீங்க சேஞ்ச் ஈவன் வந்து நீங்க வோட்டர் ஐடில சேஞ்ச் பண்ணிக்கலாம். ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அத வச்சுட்டு ஆதார சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃபா இருக்கும். மத்த எல்லா ஐடிஸ்லயும் நம்ம மாத்துறதுக்கு. அது ஐடி ப்ரூஃப் கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ஓகே. போஸ்டல் ம். அட்ரஸ் கார்டு தான். ம். அது வந்து ஐடி ப்ரூஃபே கிடையாது. அது அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும். இந்த ஓகே. முகவரியில் நீங்கள் வசிக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் அது குடுப்பாங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க அத வச்சு என்னன்னா, அட்ரஸ் சேஞ்சஸ்க்கு மட்டும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ம். 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 இப்ப ரெண்டல் அக்ரீமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க ஒரு லொகேஷன் போறீங்க, ரெண்டல் அக்ரீமெண்ட் போடணும் அப்படின்னா, நீங்க ஆதார வச்சு போட்டீங்கன்னா, அங்க ரெண்டல் அக்ரீமெண்ட்ல தப்பா வரும். ம். அந்த அக்ரீமெண்ட்ட வச்சு எப்படி நீங்க ஆதார்ல கரெக்ஷன் பண்ண முடியும்? பண்ண முடியாது. பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஆனா அதே டைம்ல என்னன்னா, நீங்க இந்த போஸ்டல் அட்ரஸ் கார்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த போஸ்டல் அட்ரஸ் கார்ட வச்சுட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிள் வந்து நீங்க வந்துட்டு பேங்க் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அப்படி இல்லன்னா வோட்டர் ஐடி வாட்டெவர் மேபி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு சேஞ்ச் பண்றது கூட நீங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அத நீங்க வச்சுட்டு வந்து நீங்க ஆதாருக்கு சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. விஜய், இப்போ ஆதார்ல வந்து பெயர் திருத்தம் எத்தன முறை வந்து பண்ணலாம்? இந்த ஆதார்ல வந்து பெயர் திருத்தம் வந்து லைஃப் டைம்ல 2 வாட்டி அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ம். ஆனா நான் எப்பவுமே வந்து சஜெஸ்ட் பண்றது 1 வாட்டி அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப சின்ன குழந்தையா இருக்கிறாங்கன்னா, ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு 1 வாட்டி 2 வாட்டி நீங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, குழந்தை வளர்ந்த பிறகு எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கெசெட்ல போய் சேஞ்ச் பண்ணலாம். ம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா குடுக்கணும். இத 2 ஆப்ஷனையுமே நீங்க இப்பவே முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுன்னா, ஏதாவது சேஞ்சஸ் நேம பொறுத்தவரை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க உடனே போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ம். ஓகேவா? ஏன்னா 10த் வரும்போது தான் இந்த மாரி மார்க் ஷீட் இந்த மாரிப்பட்ட இஷ்யூஸ் வரும். அதுவரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஓகே. அதனால நீங்க அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பர்த் சர்டிபிகேட்ல நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ம். வச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் இல்ல இது கரெக்ட்டா இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா, அந்த ஆப்ஷன் ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே. உங்க குழந்தைங்களுக்கு அந்த இன்னொரு ஆப்ஷன நீங்க விட்டுக் குடுங்க. ஓகே. ஓகேவா? நீங்க 2 ஆப்ஷனையும் நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு அந்த பேர மாத்த முடியாத ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சின்ன வயசுல குழந்தை ஃபேமிலி நல்லா இருக்காங்க. இனிஷியல்ல ஏதோ அப்பா, அம்மா இனிஷியல சேர்த்து போடணும் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் நீங்க எடுத்துடுறீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கரெக்ஷன் போட்டு நீங்க மாத்திறீங்க. திடீர்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிச்சுக்கிட்டு போயிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு வேள அந்த குழந்தை அம்மா கிட்ட இருந்துச்சுன்னா, அப்பா பேரு இனிஷியல் இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. அப்பா கிட்ட இருந்துச்சுன்னா, அம்மா இனிஷியல் இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கலாம். ம். சோ அந்த பட்சத்துல திரும்பியும் நீங்க ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எப்பதான் ஆப்ஷன் குடுப்பீங்க? ஓகே. ஓகேவா? அதெல்லாம் அது ஆதார்ல வந்து பெயர் திருத்தம் வந்து 2 வாட்டி லைஃப் டைம்ல பண்ணிக்கலாம். ஆனா, நான் எப்பவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஒரே ஒரு டைம். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து திருத்துங்க. உங்க குழந்தைக்கு இன்னொரு ஆப்ஷன் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகே. பேக்கப். இன் கேஸ் அவங்க 2 வாட்டி பண்ணிட்டாங்க. திடீர்னு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா, அப்ப எப்படி பண்ண முடியும்?
இது வரைக்கும் ஆதார்ல அந்த ஆப்ஷன் இல்ல. ம்ஹ்ம். திரும்ப என்ன பண்ணணும்னா, எப்பவுமே வந்து கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்குன்னா, அத பிரேக் பண்றது நீதிமன்றம் தான். ம். திரும்ப நீங்க நீதிமன்றம் போய் ஒரு ஆர்டர வாங்கி, அத பேஸ் பண்ணி மேபி திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. பட் இவங்க இப்போதைக்கு குடுத்திருக்கிறதுக்கு வந்து 2 தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 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 செயல் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நடத்தணும்னா அது நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சுன்னா, அந்த உத்தரவின் பேர்ல அந்த அரசு அலுவலகம் அந்த வேலைய செய்யும். ஓகே. ஆனா, இவங்களுடைய ஆப்ஷன்ல இப்போதைக்கு 2 டைம்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகே. அதுக்குள்ள நீங்க முடிக்கிறது தான் பெஸ்ட். ஓகே. திரும்ப திரும்ப கரெக்ஷனுக்கு எதுக்கு போறோம்? ஸோ மக்கள் வந்து இத பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணணும்னா, நேம் சேஞ்ச் அந்த மாரி கரெக்ஷன் பண்ணா 2 டைம்ஸோட ஸ்டாப் பண்ணிப்பாங்கன்றத அதுக்கு பிறகு முடியாது. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ம். ஓகேவா? என்ன அப்டின்னா 2 வாட்டி தான் ஃபைனல். அதுக்கப்புறம் நீங்க எத்தன வாட்டி பண்ணீங்கனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. அதனால நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் பேரா? இதுதான் ஸ்பெல்லிங்கா? ஏன்னா, இவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூமராலஜிஸ்ட்ட போவாங்க. ம். அவரு வந்து 2 டைப் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்துட்டு அம் 1, 2, 3 ஏபிசிடிய 1, 2, 3ன்னு வச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து என்னன்னா, ஏபிசிடிக்கு வந்துட்டு 6, 7, 8, 10ன்னு அந்த ஒரு கால்குலேஷன்ல வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். இவரு ஒரு மாதிரி சொல்லுவாரு. உடனே போய் அத பேரெல்லாம் மாத்திக்கிட்டு திரும்ப கொண்டு போய் மாத்திருவாங்க. ம். பேர் மாத்துன பிறகு அந்த குழந்தைக்கு ஏதாவது முடியாம ஆகுது. இல்லன்னா இன்னொரு நியூமராலஜிஸ்ட்ட பார்க்குறாங்க. அவங்க என்ன இந்த பேர் சரியில்லையே அப்படின்னு மாத்துனாங்கன்னா, எத்தன வாட்டி மாத்த முடியும்? ஸோ கரெக்ட். அதனால நீங்க ஒரு வாட்டி மாத்துறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு, பெர்த் சர்டிபிகேட் ஏன்னா பெர்த் சர்டிபிகேட்ல ஒரே ஒரு வாட்டி தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே. ம். ஆனா, நீங்க எத்தன வாட்டி வேணாலும் கெசெட்ல மாத்திக்கலாம் பேர. ஓகே. ஓகேவா? அதனால என்ன நெனைப்பாங்கன்னா, சரி பெர்த் சர்டிபிகேட்னால நம்ம கெசெட் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆதார்ல அந்த ஆப்ஷனே கிடையாது. 2 வாட்டி தான். ம். ஒருவேள குழந்தை வளர்ந்து ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு போறாங்க. அந்த பேர ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும், மாத்தணும் அப்டின்னா, நீங்க 2 ஆப்ஷனையும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா, குழந்தை எப்பதான் அதோடைய வாழ்க்கைய அவங்களோட வாழ்றது. டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ அதனால ஸோ நீங்க இப்போ இந்த கரெக்ஷன் சொல்றீங்க இல்லையா? ஸோ இதே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? டேட் ஆஃப் கரெக்ஷன். பர்த் வந்து ஒரே ஒரு டைம் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ம். பெருசா டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்டேக்ஸ் வராது. ம். அது மேனுவல் எரர் வந்துச்சுன்னா தான், ஒருவேள டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டு அவங்க வாங்கியிருந்திருக்கலாம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை வந்துட்டு ஜனவரி மாசம் அந்த 2026ல பிறந்திருக்கு. அவங்க தெரியாம வந்துட்டு அந்த டேட் 2025ன்னு என்ட்ரி பண்ணும்போது சொல்றீங்க. பண்ணியிருந்திருக்கலாம். ம். அது இவங்க பார்க்காம வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத திரும்ப அது பண்ண வேண்டியது இருக்கும். ம். கரெக்ஷன் பண்ணி பெர்த் சர்டிபிகேட்ல கரெக்ஷன் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே. மத்தபடி பெருசா டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக்ஸ் வராது. இன்கேஸ் அப்படி டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக்ஸ் இருந்தா, ஒரே ஒரு வாட்டி அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அதே மாரி இப்போ ஜெண்டர் வந்து பை மிஸ்டேக் அவங்க தப்பா போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தன வாட்டி கரெக்ஷன் பண்ணலாம்? இந்த ஜெண்டர பொறுத்தளவுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பை மிஸ்டேக்ஸா வர்றது. ஏன்னா, ம். நார்மலா வந்துட்டு பேர ரீட் பண்ணும்போதே அது மேலா, ஃபீமேலான்னு அங்க என்டர் பண்ணும்போது கண்டுபிடிச்சு அவங்க போட்டுருவாங்க. ம். சம்டைம்ஸ் வந்து ஒரே பேர். இப்ப சூர்யா அப்படின்றது பையனுக்கும் வைக்கிறாங்க, பொண்ணுக்கும் வைக்கிறாங்க. அபி அப்படின்றது பையனுக்கும் இருக்கு, பொண்ணுக்கும் இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது, அவங்க கரெக்ட்டா ஜெண்டர மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, மேபி அது மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்க மேலா இருப்பாங்க, அல்லது ஃபீமேலா இருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டரா திருநங்கை அந்த புரியுது. சமூகத்துக்குள்ள அவங்க மாறும்போது, அவங்க என்னன்னா அவங்களுடைய ஆதார்ல வந்துட்டு ஜெண்டர் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அது வந்து ஒரு டைம் வந்து மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நபர் வந்து அட்ரஸ் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆதார்ல 1 டைம் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்றோம். நீங்க சொல்ற மாரி 2 டைம் பண்றோம். இப்போ அவங்க ரென்டல்ல இருக்கும்போது ஷிஃப்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அது அதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இப்ப நீங்க சொல்ற 2 டைம்ஸ் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. அதாவது அ அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க குடுக்கல. ஏன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அடுத்து கேரளா இருப்பாங்க. வேற வேற லொகேஷன் மாறிட்டு இருக்கும். மாறிட்டே இருப்பாங்க. இல்லன்னா சிலருக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மாறிட்டு இருக்கும். ஸோ அது மாரி பிரைவேட்ல இருக்கிறவங்க தான். திடீர்னு நம்ம சென்னையில வேலை பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தா திடீர்னு கோயம்புத்தூர்ல வேலை பார்ப்பாங்க. ம். ஸோ அப்போ அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அட்ரஸ் சேஞ்சஸ பொறுத்தளவுக்கு வரையறை குடுக்கல. ஆனா ப்ராப்பர் அட்ரஸ் சேஞ்சஸ்க்குன்னு ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பத்தி பார்த்தோம். இமெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் ஐடில ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ட்ரி பண்ணும்போது மேனுவல் எரர்ல. ஸோ இப்போ நம்ம அத கரெக்ஷன் பண்ணணும்னா எத்தன வாட்டி பண்ணலாம்? அ அதுக்கும் வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இமெயில் ஐடியும், ஃபோன் நம்பரும். ஓகே. இந்த 2க்குமே வந்துட்டு அதுவும் நீங்க வந்து மாத்திக்கலாம். ம். பெருசா என்ன 10 வாட்டி, 15 வாட்டியா மாத்தப் போறாங்க. 10 வாட்டி, 15 வாட்டி மாறுறாங்கன்னா, அவங்க ஒரு அக்யூஸ்டா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா, ஒருவேளை 2 வருஷம், 3 வருஷம் ஏதாவது இஷ்யூ இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா மட்டும் தான் மாத்துவாங்க. ஓகே. அது வந்து நீங்க அதுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எத்தன வாட்டி மாத்திக்கலாம். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஃபோன் நம்பர் நீங்க இமெயில் ஐடி மாத்தணும்னா, இதுக்காக நீங்க வந்து ஆதார் எனேபிள் சென்டர்ல போய் காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து புதுசா ஃபோன் நம்பர் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லன்னா
நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்லயே போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்காக நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஆதார் எனேபிள் சென்டர் போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசா ஒரு குழந்தைக்கு ஆதார் அப்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட இமெயில் ஐடி இல்லன்னா அம்மாவோட இமெயில் ஐடி அவங்க 2 பேரோட ஃபோன் நம்பர் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல இப்போ பொண்ணு பெருசாயிட்டாங்க. அவங்களோட நம்பர், இமெயில் ஐடி அப்டேட் பண்ணணும்னும்போது பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க. பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதுவும் நீங்க பெருசா மெனக்கெட வேண்டிய அவசியம் கிடையாது. நியர்பை போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லயே முடிச்சு குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே. ப்ராப்ளம் இல்ல. ஓகே. அதே மாதிரி இப்போ ஆதார்ல வந்து நம்ம ஃபோட்டோஸ் அப்டேட் பண்றது, பயோமெட்ரிக் அப்டேட் பண்றதெல்லாம் வந்து எத்தன வாட்டி நம்ம பண்ணலாம்? அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கல. ஏன் ம். அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து அன்ஸ்கில் லேபர்ஸ் இருக்காங்க. இப்ப கூலி தொழிலாளி இருக்கிறாங்க. சோ ம். அவங்க வந்துட்டு ஹெவியா ஒர்க் பண்ணும்போது அந்த ரேகைகள் வந்துட்டு கொஞ்சம் மங்குறதுக்கு இல்லன்னா வந்து தெரியாம இருக்கிற அழியறதுக்கு அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப வந்து அவங்க எங்கேயாவது கொண்டு போய் கைரேகை வைக்கும்போது அங்க வந்து கரெக்ட்டா ஃபிங்கர் பதியாது. பிரிண்ட் வராது. ஃபிங்கர் ஆமா. பிரிண்ட் வராது. சோ நம்ம பார்க்குறோம். ரேஷன் ஷாப்ல போறோம். சில வயசானவங்க அப்படியே வந்து நிப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்ப்பாங்க. வரவே வராது. அதுவும் அவங்க கடைக்காரர் அது அது சர்வரே அது ஒரு ஓட்டம் ஓடும். ஒவ்வொரு கையா பிடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி நிக்கிறவங்க ஒரு லைன் அப்படியே கியூ நிக்கும். ஆயிடும். அதனால அவங்க டிலே ஆயிடும். வந்துட்டு திரும்ப வந்து சத்தம் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்கள உட்கார வச்சுட்டு, திரும்ப அடுத்தவங்களுக்கு ரேஷன் குடுக்க வேண்டிய அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல. நீங்க வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலன்னா, நீங்க திரும்பியும் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்ல என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ, அத அப்டேட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. அது ப்ராப்ளம் கிடையாது. அது ஃபிங்கர் பிரிண்டா இருந்தாலும் சரி, மத்த எந்த ஒரு விஷயங்களுக்குமே வந்து இந்த டிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோட்டோ நீங்க தெரியும் இல்லையா? எவ்ரி 5 இயர்ஸ்க்கு நம்மளுடைய அப்பியரன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். இப்போ சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். சில ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போகும்போது ஆதார் கார்ட காமிச்சீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. ஆமா. நம்போ இருக்கிற ஃபேஸ் ஒண்ணு இருக்கும். அதுல இருக்கிற ஃபேஸ் இன்னொன்னா இருக்கும். இப்போ ஜெனரலா என்ன பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 15 வயசுல பசங்கள பார்த்தா புசு புசுன்னு முடியெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. அதே 25 வயசுல பார்த்தா மண்டையில ஒரு முடியும் இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். அப்ப ஃபேஸ பார்க்கும்போது டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியுது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த நபர் தான் அவருன்றது அவங்களுக்கு தெரியாம, அ என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பண்ணலாம். நார்மலான ஏரியால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ம். எடுத்துரும். சில ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்கும். ம். ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும்போது, அவங்க வந்து ஃபோட்டோ மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா விட மாட்டாங்க. ம். ஏகப்பட்ட என்கொயரி வரும். ஓகே. சோ அந்த மாரிப்பட்டதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால, நீங்க ஃபோட்டோ எத்தன தடவ வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். அப்டேட் பண்ணிக்கலாம். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒன்லி பாத்துட்டீங்கன்னா, நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். ஓகே. சோ இந்த 3க்கும் தான் வந்து ஹைலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.